எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ளூ எல்லாம் முடிஞ்சு கொஞ்சமா அப்படியே தட்டி தடுமாறி எந்திரிச்சு இன்னைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, வீட்டுக்குள்ளே இருக்கமே, வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜின்சா சைட் மியூசியம். இந்த மியூசியத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2001 ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வந்து நோண்டி இருக்காங்க. தோண்டி பார்த்தா நம்ம சொல்லுவோம்ல, இது புதையல் தோண்ட பூதம் கிளம்புன கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி இருக்காங்க. அந்த பஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி தான் அந்த மியூசியம் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி இருக்காங்க. தோண்டி பார்த்தா நம்ம ஊர்ல அந்த கீழடியில கிடைச்ச மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்க பொருட்கள்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் அப்போ நம்ம போக போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்தாச்சு. இதுதான் ஜின்சா சைட் மியூசியம். இப்படியே இந்த பக்கம் வந்து ரோடு, அப்படியே இந்த சைடு வந்து மியூசியம். அங்கே உள்ள ஒரு மாஸ்க் தெரியுது பாருங்க, அதெல்லாம் அங்கே உள்ள தான் எடுத்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. என்ட்ரன்ஸ் இது வழியாக தான் நம்ம போகணும். இப்போ நம்ம வந்து டிக்கெட் கவுண்டருக்கு வந்து போகலாம். டிக்கெட் வந்து எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகணும். ஸோ டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். டிக்கெட் பை பண்ணியாச்சு. டிக்கெட் பை பண்ண உடனே எத்தனை பேர் பை பண்ணியிருக்கோமோ அதுக்கு QR கோடு வரும். அதை இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே வந்து போக வேண்டியதான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா டிக்கெட் வந்து பை பண்ணியாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 70 RMB. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 70 வாங்கியாச்சு. என் பையனுக்கு எப்படின்னா, குழந்தைங்களை பொறுத்த வரையும் 1.2 மீட்டருக்கு மேலே போயிட்டாலே வந்து ஃபுல் டிக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பையன் வந்து 1.3க்கு மேலே இருக்கான். ஆனால் ஃபுல் டிக்கெட் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பை பண்ணலாம் அப்படின்னா, இதே சைனீஸ் கிட்டாக இருந்தால் வந்து டிக்கெட் காசு வந்து கம்மியாக. என் பையன் வந்து ஃபாரின் கிட் அப்படின்றனால அவனுக்கு வந்து ஃபுல் டிக்கெட் நீங்கள் பை பண்ணுற மாதிரி 70 RMB கொடுத்து தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது வந்து நம்ம ஊர்ல அந்த மகாபலிபுரம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து தனி டிக்கெட் காசு, நம்ம உள்ளூர் ஆட்களுக்கு தனி டிக்கெட் காசு கொடுப்பாங்கல்ல, அதான் ஞாபகம் வந்தது எனக்கு. வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த மாஸ்க் தான் வந்து அங்கே உள்ள இருந்து வந்து எடுத்த மாஸ்க்கு. உங்களுக்கு காட்டுறேன். நம்ம உள்ள இது வழியாக தானே என்ட்ரன்ஸ் ஆகி வந்தோம். இது வழியாக வந்தோம். இதான் என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து மாஸ்க்கு. இந்த மாஸ்க் வந்து இங்கே உள்ள இருந்து வந்து எடுத்திருக்கிறாங்க. தங்கம், இந்த மாஸ்க் ஃபுல்லாகவே வந்து தங்கத்தில் இருந்திருக்கு. இதை வந்து உள்ளேருந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாஸ்க் வந்து அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இதை தான் அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மாஸ்க் வந்து உள்ளே இருக்கும். அவங்க உள்ளேருந்து எடுத்ததை அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல செம்ம பெரிய இடம் இது வந்து. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைனாவில் வந்து லேண்ட் வந்து இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து ஓன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் வந்து லேண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய இடங்கள் இந்த மாதிரி பார்க், இந்த மாதிரி செட்டப் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஸ்பேஸாக தான் இருக்கும். சின்னதுன்ற வேலைக்கே வந்து இடம் இல்லை. ஸோ இதுவுமே வந்து நல்ல பெரிய இடமா வந்து வச்சுருக்காங்க. வாங்க இப்போ அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக செம்ம ட்ரீயாக நட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் ட்ரீ. அதே மாதிரி ட்ரீலாம் கொஞ்சம் சோர்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுத்து அதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் ஆல்ரெடி இதை ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டு சொல்லியிருக்கேன். மரத்துக்கெலாம் ட்ரிப்ஸ் போட்டு நான் சைனாவில் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மரத்துக்கெலாம் ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் சிட் அவுட்லாம் நிறைய அப்படியே வச்சுருக்காங்க. சிம்பிள் மாதிரியும் உள்ளே வந்து எவாக்குவேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. கோல்டில் தான் அதுவுமே வந்து உள்ளே இருக்குது. அங்கேருந்து என்னென்ன எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மாஸ்க் பார்த்துருப்பீங்க, இங்கே அதே மாதிரி ஒன்று வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி மையம் மாதிரி உள்ள வச்சு எல்லாத்தையும் என்னென்ன பொதிஞ்சிருந்துச்சோ எல்லாத்தையும் வந்து எடுத்த இடம் இந்த இடம் தான். அப்படியே சுற்றி ஃபுல்லாக மரங்களாலே வந்து ஃபுல்லாக வந்து இது டெக்கரேட் பண்ணி மரங்களாலே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ கூட்டம் வந்து கம்மி. ஏன்னா இது வந்து வீக் டேஸ் அப்படின்றனால கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது. வீக்கெண்ட்ஸில் வந்து இருந்தோம்னா கூட்டம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவது இப்போ கொஞ்சம் வின்டர் அப்படின்றனாலே வந்து மக்கள் ரொம்ப ஜாஸ்தி வந்து வரல போல். அந்த பக்கம் நின்று ஆண்டிஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அந்த புல்லு மாதிரி இருக்குல்ல, அதில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி, மேலே வந்து ஷீட் மாதிரி போட்டு கீழே வந்து ஃபுல்லாகவே கண்ணாடி, மேலே அந்த பில்டிங் மாதிரி போட்டு அதில் ஷீட் மேலே இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி போட்டு தான் வந்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்பா, உள்ளே நிறைய பேர் இருப்பாங்க போல். வெளியில் தான் காணும் ஆட்களை. உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்துலாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். பார்க்கலாம் வாங்க. இந்த பொருட்கள்லாம் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க.
இதாங்க அந்த இடம். மேலே அப்படியே கூரை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த இடம் இதுதான் அந்த இடம். நல்ல பெரிய இடமா இருக்கு. ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து டூரிஸ்ட்ன்ற அது பேர் ட்ரிப்பு மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. எஜுகேஷன் ட்ரிப்பு மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோல் பிளேஸ்ல இருந்தால் அப்படியே பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்படியே கீழே போய் பார்க்கலாம் வாங்க. அது சில பொருட்கள்லாம் அங்கனே கூட இருக்கும். இது நாங்கள் ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும். ஒரு சில பொருட்கள்லாம் எடுக்க முடியாமல் அங்கேயே வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. இன்னும் ஸ்டில் வந்து இதில் வந்து பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்படியே அந்த போர்டாகவே வச்சுருக்காங்க. இந்த பொருளை வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் 63 வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் நம்பர் 9 அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நான் அது ஒரு மாஸ்க் ஒன்று சொன்னேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த என்ட்ரன்ஸில் ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. இந்த மாஸ்க் அப்படி தான் எடுத்திருக்காங்க. பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க. நாங்கள் அப்படியே வந்து டிவியில் வந்து போயிட்டுருக்கு எப்படி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருக்குது. நிறைய பொருட்கள் அப்படியே செஞ்சு அப்படியே இதுவாக இருக்குது. அது க்ளீன் பண்ணி அப்படி எடுக்கிற அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது. எப்படி எப்படிலாம் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு அப்படின்ற நல்ல ஐடியா. இப்படி பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறது வந்து அப்படியே வந்து பண்ணியிருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, இதுதான் நம்பர் 1 எலிஃபெண்ட்டோட தந்தம், யானையோட தந்தம் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. வாங்க அப்படியே போகலாம். இன்னுமே ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கு போல. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2001 ஆரம்பிச்சது இன்னும் பண்றாங்க போல. இந்த பாருங்க, இந்த ஒரு மரம் இருக்கு. இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா உடஞ்சிருமா, அது வேஸ்டா போயிடும். அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இந்த பக்கமும் இந்த மரம் வச்சிருக்காங்க. இதை எடுத்தா அதை டேமேஜ் ஆயிருன்றதுக்காக அப்படியே வந்து வச்சிருக்காங்க. வாங்க அந்த யானை தந்தத்தை பார்க்கலாம். யானை தந்தம் அங்க தெரியுது பாருங்க, அது வந்து யானை தந்தம். அதையும் எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க, ஏன்னா டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் யானை தந்தம் எடுத்திருக்கிறாங்க வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே வந்து கேமரா வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே உள்ளுக்குள்ளவே வந்து இன்னும் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மானிட்டர் பண்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க. அந்த யானை தந்தத்தெல்லாம் எப்படி எடுத்து பத்திரமா வந்து கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸே வந்து ஏற்கனவே அந்த பக்கம் ஒரு டிவியில காட்டியிருப்பேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. சும்மாவே சொல்லக்கூடாது, நம்ம சைனா வந்து பயங்கரமாக மானிட்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கேட்கவா வேணும். ரொம்பவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கோல்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஏதோ சில ஐட்டங்கள். இங்க ஃபுல்லாவே வந்து என்னன்னா கோல்டு, அப்புறம் பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் வந்து ஜெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ரொம்ப ஃபேமஸ். இங்க இருக்க விமென்ஸ் எல்லாம் ஜெய்ட் பேங்கிள்ஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதெல்லாமே இங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம வெளியில பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இது, அது வந்து இங்க இருந்தா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கோல்டு மாஸ்க் இந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. இங்க பார்த்தோம் ஒரு இடத்துல வந்து இங்க நிறைய அப்படியே வந்து ரிமைன்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க வந்து எழுதியே வச்சிருக்காங்க, ரிமைன்ஸ் ஆஃப் வைல்டு போர் லாங் டீத் அண்ட் ஆண்ட்லர். ஒரு வகையான காட்டுப்பன்னியோட டீத்தும் அப்புறம் ஒரு வகையான மானோட கொம்பும் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் எடுக்கல போல, எடுக்க முடியலையா இல்லை எடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரில. இந்த அங்க பாத்தீங்கன்னா தெரியும், மானோட கொம்பு மாதிரி ஒண்ணு வந்து இருக்கு அங்க. வாங்க அப்படியே போலாம். அந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல அப்படி அப்படியே ரிமைன்ஸ் வந்து அப்படி அப்படியே இருக்கு, இன்னும் எடுக்காம வச்சிருக்காங்க.
அப்பா இந்த பக்கமும் நிறைய ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கேயுமே மான் கொம்பு மாதிரி தான் இருக்கு. இந்த அதெல்லாம் இந்த இது மான் கொம்பு, அந்த பக்கம் இருக்கிறது யானை தந்தம், அதெல்லாமே வந்து இன்னமும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. எப்பா 2001 ஆரம்பிச்சது தானே, இன்னமும் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்களேன். அப்போ தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு. ஓவரால் வியூ அப்பா 22 இயர்ஸ். ஆமாம், என் பையன் 22 இயர்ஸ் அப்படின்றான். அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் இப்போ டூர் கைடு மாதிரியும் வெளியிலலாம் நிற்கிறாங்க. நம்ம பே பண்ணி வந்து கூப்பிட்டுக்கலாம் போல். டூர் கைடும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டூர் கைடே தேவை கிடையாது. எல்லா இடத்துலையும் ப்ராப்பராகவே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் போல். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே கூட்டமாக இருக்குல்ல. கிளாஸாக தெரியுதா? கிளாஸு கீழே பார்த்தோம் அப்படின்னா மரம். இங்கே பாருங்கள், இந்த மரம் இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அப்பா 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்க என்ன ட்ரீன்னு போட்டிருக்காங்க அங்க பாருங்க. பிஷப் வுட் ட்ரீயா? ஆமா, என்னமோ சொல்றாங்க பிஷப் வுட் ட்ரீ அப்படின்றாங்க. அதுதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம் அப்படின்றாங்க. அந்த மரத்தோட ரிமைன்ஸ் தான் இருக்கு. அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கண்ணாடி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடி போட்டு உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளோ கிளீனா இருக்கு. உள்ள போய் ஆள் போய் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க போல. உள்ள பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவா கிளீனா இருக்கு. உள்ள போயிட்டு கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க போல. உள்ளெல்லாம் கேமரா லைட்ஸ் எல்லாமே பக்காவா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்குல்ல வரலாறு, இங்க போட்டிருக்காங்க பாருங்க வரலாறு. ஆமா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வரலாறு. எப்படி இந்த மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்க லைக் உள்ள வச்சிருக்காங்க. இதுதான் இருக்குமா அந்த மரம்? ஆமா, அதோட வேறு அந்த கீழே நம்ம பார்த்தோம்ல, அதோட போட்டோ இங்க வச்சிருக்காங்க. செத்தது. ஓ, அது ஃப்ரூட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது வச்சு உள்ள. ஓ, ஃப்ரூட்டும் கொடுக்குமா? இப்படிதாங்க இருக்குமா ஃப்ரூட்டு? பார்க்கறதுக்கு அந்த ஒரு வகையான லிச்சி மாதிரி இருக்கும். லாங் அண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃப்ரூட் வந்து ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரையும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மரமா? அடுத்து வாட் டஸ் Bishop wood roots look like? அப்பா, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல ரூட் பார்க்கறதுக்கு. ஃப்ளவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன இருட்டா தெரியுது? இதை பிடிங்க. இப்படிதான் இருக்குமா அதோட பூ? செம்மல, பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஏப்ரல் டு மே வரையும் இந்த பூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பர்ல, பரவாயில்ல, தெளிவாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டூர் கைடே தேவையில்லையே, நம்ம இப்படியே பார்த்துக்கலாமே. வாங்க, இங்கேருந்து எடுத்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பக்கம் ஒரு மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அது நான் அங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே வந்து பயந்தே போயிட்டேன், இன்னும் இதெல்லாம் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்க் செட்டப் மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்தாங்கன்னா குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அந்த மியூசியமுக்கு வந்து போகலாம். ஆமா, ஒரு வாட்டி நாங்க வந்தோம், இங்க சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தோம். அப்ப நாங்க கரெக்டா வந்து சம்மர்ல வந்தோம். வெயில்னா வெயில், ஏன்டா சம்மர்ல வந்தோம்னு ஆகி போச்சு. ஏன்னா நடக்கிறோம் வேறையா, வெயில் வேற, தண்ணி தாகும். செங்கூர்ல வின்டர் அடிச்சாலும் செம்மையா அடிக்கும், வெயில் போட்டாலும் செம்மையா அடிக்கும். உட்காந்து இந்த புல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்வெளி சைடு தான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போனோம். நமக்கு இது எத்தனாவது வாட்டி நம்ம இங்கே வரோம்? 3rd டைமோ என்னமோ வரோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து புதுசில் இந்த சிட்டியில் வந்து அப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேறையா, சிட்டியை விட்டு வெளில போக முடியாது, வீட்லேயே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஒரு குறிப்பிட்ட இடங்களை சுற்றி பார்த்துட்டு இருப்போம். அதில் இதுவும் ஒரு இடம். வாங்க அந்த மியூசியமுக்கு போகலாம். ஆமாம், போன வாட்டி நாங்கள் வந்தபோது இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது. பிரிட்ஜுக்கிட்ட அந்த சைடில் தான் அந்த மியூசியம் வச்சுருக்காங்க.
இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இந்த கீழே தண்ணி தெரியுது பாருங்க, நல்லா கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்காங்கப்பா, யாராவது தவறி விழுந்துருக்கூடாது. அது தெரியுது பாருங்க தண்ணி. இந்த தண்ணிக்கு சைட்ல வந்து செடியெல்லாம் வச்சிருக்காங்களா. நாங்க வந்தபோது தண்ணி எல்லாம் போட்டு நோண்டிட்டு இருந்தாங்க. எதுக்கா நோண்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சு செடியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. Hello. Thank you. இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். Hello. அவங்க எல்லாரையும் வந்து ஒரு எஜுகேஷன் ட்ரிப் மாதிரி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. போலாமா? மியூசியம்குள்ளேயும் ஒரு டைட் செக்யூரிட்டிப்பா, எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி தான்ப்பா. இப்போ நாங்கள் பேக் வச்சிருக்கோமா, பேக்கை ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து உள்ள போகணும். வாங்க போகலாம். இங்க பாருங்க, லைட்டர் இங்க ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல, ஸோ லைட்டர் வச்சிருப்பாங்கல்ல, உள்ள லைட்டர் அலோடு கிடையாது. அதனால லைட்டர் எல்லாத்தையும் இங்கே போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் உள்ள போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து செக்கிங் பிளேஸ், செக்யூரிட்டி செக்கிங். இப்போ நாங்கள் எங்களோட பேக்கை தூக்கி அதுக்குள்ளே வைக்கணும், வச்சுட்டு தான் வந்து உள்ளே போகணும். பரவாயில்ல, நல்லது தான், ப்ராப்பராக செக் பண்ணிட்டு போகிறது. இப்படிதான் இருக்கு மியூசியம். இந்த பக்கம் படியிலையும் அப்படியே ஏறி போகலாம், இல்லைன்னா அந்த பக்கம் வந்து எக்ஸ்கலேட்டர் வச்சிருக்காங்க, அதுலேயும் போகலாம். இங்கே ஃபுல்லாகவே அந்த சொவினரிஸ் சொல்லுவோம்ல, அந்த எடுத்த ஐட்டங்கள் ஷேப்லேயே வந்து வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா வாங்கிட்டு போகலாம். அதுக்கு ஒரு குட்டி கேமரா வேற உள்ளே இருக்குது பாருங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே. எக்ஸிபிஷன் ஹால் 1 அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஹால் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து அந்த டைமிங்கில் சைனாவில் எப்படி இருந்திருப்பாங்க மக்கள் அந்த காலத்தில், அதை வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மரம் ஒன்று இங்கே வச்சு பாருங்க, செடிகள்லாம் வச்சு முயல்லாம் தாவி குதிக்கிற மாதிரி, முயல் இல்லை சாரி மானெல்லாம் குதிக்கிற மாதிரி. அப்புறம் இது இருக்குது எலிஃபண்ட், யானை. அப்புறம் வந்து மக்கள் வேட்டையாடிட்டு அதை தூக்கிட்டு போகிற மாதிரி. என்னது அது, காண்டாமிருகமா? பன்றி. ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த அது பேர் என்ன, யானையும் இந்த யானை இந்த இதுகள்லாம் வந்து அப்படியே வந்து உருவமாக வச்சுருக்காங்க. பின்னாடி பக்கம் வந்து ஒரு 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 பிக்சர் ஒன்று வச்சுருக்காங்க. ஆமாம். அது நாய் தானே, ஒரு வீட்டில இருந்து ஒரு நாய் ஓடுற மாதிரி, ஒரு அம்மா கை குழந்தைய வச்சிருக்க மாதிரி, ஒரு அம்மா, அது ஒரு குழந்தை, இந்த பக்கம் அவங்க அப்பா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி. மூங்கில் மரம், அவங்களோட வீடு, பேம்பூல அந்த கூடையோ பின்றாரு, அது பின்னிட்டு இருக்காரு. பக்கத்துல ஏதோ ஒரு புல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு குட்டி நாய், அந்த பக்கம் ஒரு நாய். அந்த ஆட்களோட மூஞ்சிலாம் பார்க்குற, இந்த பழைய காலத்தில் வீடு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவர் ஆள் ஃபேஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த அம்மாவோட ஃபேஸுமே அதே மாதிரி தான் அப்படியே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம ஊரில் பழைய காலத்து வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இங்கேயே இருந்திருப்பாங்க போல். இப்படி ஒரு செட்டப் ஒன்று இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கு இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம். இது எல்லாமே வந்து அந்த பானைகள், அந்த மாதிரி பாத்திரங்கள், அந்த மாதிரி இருந்ததோட பீசஸ் போல இது எல்லாமே. இது ஒரு இதுவா அப்படி வச்சிருக்காங்களா, அதே மாதிரி இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம்லாம் எடுத்த பொருட்கள் வச்சிருக்காங்களா என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் எடுத்த பொருட்கள். யானை தந்தம் தானே, யானை தந்தமா இல்லை வேலைமேலோட எதுவும் தரு. இதெல்லாம் வந்து விலங்கோட பல்லோட இருக்கு காலை. அந்த பக்கமும் அதே மாதிரிதான்.
பக்கமும் இந்த கொம்பு இதெல்லாம் இந்த பக்கம் அப்படியே வச்சிருக்காங்க. இந்தியா பத்திலாம் வச்சிருக்காங்க. ஏங்க ஒரு கண்ட்ரி எல்லா கண்ட்ரி எல்லா கண்ட்ரி பத்தியும் ஏன்ஷியன்ட் இந்தியன் சிவிலைசேஷன் இந்தியாவோட அந்த அந்த சக்கர அசோக சக்கரம். ஆமா. ஓ அது இது வந்து ஐயோ ஆக்கிரமிச்சு கொண்டதா தெரிஞ்சுக்கோங்க. ஓ இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கண்ட்ரி தள்ளுங்க, இந்த பக்கம் தள்ளுங்க. இந்த பக்கமே இருக்கு பாருங்க ஒரு கண்ட்ரியோடது. மெசபடோமியா, ஆமா, எஜிப்தியன், கிரீக்கு மாறுதுங்க. நம்ம கிளிக் பண்ண அந்த பக்கம் ஈஜிப்ட்னு இப்போ கிளிக் பண்ணிருக்கோமா, அதனால ஈஜிப்ட் மாதிரி மெசபடோமியானோட பிக்சர் மாறுது. அதுக்கான விஷயங்கள்லாம் வருது. எஜிப்ட் கிரீக்ஸ்ன்னு கிரீக்குள்ள பிக்சர்லாம் வருது. இந்தியன் சிவிலைசேஷன் இந்தியாவோடதெல்லாம் வருது. கிளாசிக்கல் பீரியட் பிஃபோர் மாயன் சிவிலைசேஷன் அப்படின்னு வருது. சைனீஸ் சிவிலைசேஷன். ஓ இது எல்லாமே வந்து இவங்களோட வந்து மிங்கிள் ஆகிருக்கிறதுனால அவங்களோடது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க போலங்க. இது மாதிரி மற்ற கண்ட்ரிகள் எங்க இருக்கு. இந்தியா பத்தி போட்டிருக்காங்கப்பா. இமேஜ் கிளிக் பண்ணா வருது. அதை பத்தி ஃபுல்லா வருது. அந்த சிற்பங்கள் இதெல்லாமே வருது இல்லப்பா. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. இப்படி ஒரு டிவி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சு அதில் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஹால் ரெண்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்பா கருங்கும்னு இருட்டா இருக்கு. இதெல்லாம் தான் அந்த ஏரியாவா? இப்போ நம்ம அந்த சைட் மியூசியம் இருக்க ஏரியா தானே இது? ஃபுல் ஏரியாங்க, ஃபுல் மேப். அப்படிதான் அந்த பாருங்க, எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே அந்த ஆர்கியாலஜி பண்ணி எல்லா பொருட்களையும் எடுத்தாங்கல்ல, அது எப்படி எடுத்தாங்கன்ற அந்த ஃபுல் பிக்சரையுமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த வீடியோ வந்து ஓடிட்டே இருக்கு. எந்த டைமிங்ல எடுத்தது எல்லாமே 2004 எடுத்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2004 அப்படின்னு நம்ம ஃபுல்லாவே அதை பத்தின எல்லாமே எடுத்துருக்காங்க. இன்னுமே எடுத்துட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். இப்படிதாங்க இந்த வீடு செட்டப். இது வந்து வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டப் ஒன்று இங்கே வந்து வச்சிருக்காங்களா. இது வந்து கிணறுன்னு சொல்றாங்க. ஒரு கிணறு செட்டப் மாதிரி இதை வச்சு அதுக்குள்ள தண்ணி வச்சுருப்பாங்க போல. இதுதான் வந்து இருக்கு. அப்புறம் வீடெல்லாம் வந்து நம்ம ஊர்ல மாதிரி தான், அந்த மண்ணு மாதிரி ஏதோ போட்டு பூசி, ஆனால் வந்து பேம்பு வச்சிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பேம்பு மூங்கில். இந்த இடமே ஒரு மாதிரி டிம்மா தாங்க அப்படியே வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா வந்து அந்த வெளியில இருந்து அந்த கிணறுல இருந்து தண்ணி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி வீடு. நம்ம அந்த காலத்தில் அந்த வைக்கப்போர் போட்டு மேய்வும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இலை போட்டு பண்ணியிருக்க மாதிரி கதவு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புக்கு ஒன்று இருக்குது. டச் பண்ணால் அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போகும், அடுத்தடுத்த பேஜுக்கு போகும். வேலை செய்யுமே. அதான் போயிடுச்சு. அதான் இங்கே என்னென்ன பண்ணாங்கன்றது தான். அதுவும் புக் செட்டப்பில் மாதிரி வச்சு அதுலேயும் உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. டிஜிட்டல் தான் ஃபுல்லாகவே. எங்க இங்கே கீழே பண்ணணும், கீழே போட்டிருக்கு பாருங்க, ப்ளீஸ் வேவ் ஹியர். கீழே எப்படி இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் சென்சார் தான், இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம். அதுவும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் இங்கே இருந்தாங்க எடுத்திருக்காங்க. ஓ இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அதை எடுத்ததை அப்படி பாதிக்கு மேலே எடுக்க முடியல, அதை அப்படியே கண்ணாடி போட்டு வச்சுட்டாங்க. அந்த பக்கம் அந்த ஜாடிலாம், அந்த பக்கம் ஃபுல்லா அந்த மண் பொருட்கள் தானே இது. ஆமாம், மண் பொருட்கள் என்னென்ன எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் அதில் வந்து வச்சுருக்காங்க. புனல் மாதிரிலாம் ஏதோ இருக்குது, புனல் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் இருக்குது. சட்டி குண்டா எல்லாமே இது கல்லில் உள்ள புளி மாதிரி உள்ள ஐட்டங்கள் எல்லாம் என்னென்னலாம் இங்கே இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பிரான்ஸ் தானே? ஆமாங்க, இது வந்து பிரான்ஸ் நைஃபு, அப்புறம் இந்த ஆக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து பிரான்ஸில் இருக்கிறது இங்கே வச்சுருக்காங்க.
அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து இங்க இருந்து என்னென்னலாம் அந்த மண்ணுல எடுத்தாங்களோ அதெல்லாம் அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்கும் பாத்தீங்களா, நொறுங்கி போன ஐட்டங்கள், அது எல்லாத்தையும் ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே நொறுங்கின ஐட்டங்கள் எல்லாத்தையும், அது எதுவுமே செய்ய முடியாது அதுல இருந்து எடுத்த பொருட்களை. அதனால அதை தூக்கி வீசாம அந்த உடஞ்சு போன எல்லா அந்த மண் இதுகளையும் அப்படியே ஒரு கோபுரம் மாதிரி அப்படியே குமிச்சு போட்டு அந்த இடத்த அப்படியே வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கமும் அந்த மண் ஐட்டங்கள் தான், மண் பொருட்கள் தான் ஃபுல்லாவே. குண்டான், சட்டி, கிண்ணம், ஜக்கு எல்லாமே. இப்போ இது வந்து கோல்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா வாங்க. இதெல்லாம் கோல்டு பீசஸ், அங்கேருந்து எடுத்த பீசஸ் எல்லாத்தையும் அப்படி அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கு இல்லை, இதெல்லாமே பேப்பர் மாதிரி தான் இருக்குது. அந்த கோல்டெல்லாம் அப்படியே போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க, அப்படியே அதில் போட்டு வச்சிருக்காங்க, தகடு மாதிரி இருக்கு. இதெல்லாம் தான் இங்கேருந்து எடுத்தது. அப்புறம் இது என்னதுங்க, பிரான்ஸ். ஆமாம், இதெல்லாம் பிரான்ஸ் ஐட்டம். என்னென்ன ஜேடா பிரான்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆமாம், பிரான்ஸ். அந்த ஐட்டம் எல்லாமே என்னென்ன எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒரு 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 சின்ன பீஸை கூட விட்டு வைக்கிற போல எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கிறாங்க. என்னடா பாக்குறது கருங்கும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இங்க உள்ளேயே அந்த செட்டப் தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே நீங்க வந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்றனால லைட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு செட்டப்லாம் போடாம அப்படியே உங்களுக்கு இங்க எப்படி பார்த்தா நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பாக்குறதுக்காக தான் அப்படியே காட்டியிருக்கேன். இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு அப்படியே கிடைச்ச ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வந்து இங்கே வச்சுருக்காங்க. கற்கள் விதவிதமாக இருக்குங்க. கல் ஆரஞ்சு கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்தா ஏதோ கோடுலாம் போட்டு கல்லுலாம் இருக்குது. இந்த மாதிரி கல்லுலாம் இப்போலாம் இருக்கவே இருக்காது போல். இதுவும் அதே மாதிரி எடுத்தது தான். இது என்னது, இது தாங்க ஜெய்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஐட்டங்கள் எல்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நான் ஜெய்டுன்னு உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஜெய்டு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சைனாவை பொறுத்தவரையும். ஸோ அந்த ஜெய்டு வந்து எப்படி வந்து மேக் பண்ணாங்க அப்படின்றத பற்றின அந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு. ஒருத்தர் மேற்பார்வை பார்க்குறவர் பாருங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, அப்படியே நடந்து அப்படியே போகிற மாதிரி. அந்த வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டு அந்த ஒரு தொப்பி மாதிரி வச்சிருக்கவர் தான் ஃபுல்லா மேற்பார்வை பார்க்குற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஒரு வர மாதிரியும் காட்டுறாங்க. பாருங்க, அவர் அப்படியே வர்றாரு அடுத்ததுக்கு. செம்மல ஏங்க, நான் ஒரு விஷயம் காட்டுறேன் நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயந்தேன்னு சொன்னேன் தெரியுமா? அது என்ன தெரியுமா? அந்த பாருங்க, எலும்பு கூட அப்படியே வச்சிருக்காங்கங்க. இதான் வந்து கிரேவ், அதாவது கல்லறை புதைச்சிருப்பாங்கல்ல, அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கல்லறை எப்படி இப்படிலாம் இருந்துச்சு. இவங்க வந்து இங்கே வந்து அந்த பொருட்கள்லாம் எடுத்தாங்க தெரியுமா? அப்போ இந்த மாதிரி தாங்க அப்படியே இருந்திருக்கு கல்லறைகள். அது அப்படியே அந்த பிக்சராட்டம் வந்து வச்சுட்டு அந்த கல்லறைகளில் ஒரு சில கல்லறைகளை அப்படியே வச்சுருக்காங்கங்க. அதில் எலும்பு கூடோடு அப்படியே வந்து இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னே மியூசியமில் என்னென்னமோ பார்த்துருக்கேன், ஆனால் அந்த அந்த எலும்பு கூடலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக தலையே சுற்றிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்கும்போது இதை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பானைலாம் ஏதோ வச்சுருக்காங்கங்க. ஒருவேளை அந்த காலத்தில் இந்த சடங்குகள்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணி எதுவும் புதைச்சி வச்சுப்பாங்க. இதாங்க எலும்பு கூடு. பக்கத்தில் ஏதோ ஒன்று, இந்த பக்கம்லாம் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, ஏதோ ஒன்று இருக்குது. அந்த பக்கம்லாம் ஏதோ ஒரு பானை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயுமே எலும்பு கூடு கூட சேர்த்து என்னென்னமோ சேர்த்து இருக்கு. அந்த பல்லுலாம் கூட இந்த இந்த கல்லறையில் அப்படியே இருக்கு பாருங்க. எக்ஸிபிஷன் ஹால் 3க்கு வந்தாச்சு. வித்தியாசமா இருக்கும் இந்த இது. அங்க உள்ள இருந்து எடுத்தாங்க தெரியுமா, அதுல ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாச்சு மட்டும் இங்க வச்சிருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் மேல அதுல படுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க பாருங்க. அதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. அதோட ஸ்டாச்சு, அதோட ஷேடோ அப்படி மேல இருக்க மாதிரி, காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா
யானையோட தந்தம் அங்க எடுத்தாங்க தெரியுமா? அதுல கூட ஒரு டிவில நான் காட்டியிருப்பேன், அதை எப்படி எடுத்து ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி எப்படி வச்சிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய தந்தமா இருக்கு. இவ்வளோ பெரிய தந்தம், செம்ம பெரிய பெரிய தந்தமா இருக்கு. அப்படியே அழகா வந்து ப்ரிசர்வ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. மேல பார்த்தா குட்டி குட்டி அந்த பீசஸ் நினைக்கிறேன், குட்டி தந்தமா இருக்காது, அந்த யானை தந்தத்தோட குட்டி குட்டி பீசஸ் வந்து உள்ள ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா சைனாவை பொறுத்தவரை யானை கிடையாது இல்ல சைனால. இது அப்ப இந்த யானை தந்தம்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து வணிகம் தொடர்பாக ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது யானை வந்திருக்கலாம், இல்ல அவங்களோட கல்ச்சரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது யானை இங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்படிதான் இங்க யானை வந்திருக்கும். ஏன்னா சைனாவை பொறுத்தவரையும் வந்து யானை வந்து கிடையாது. இந்த பக்கமும் குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் வந்து வச்சிருக்காங்க. ஏதோ மின்னுதுங்க உள்ளுக்குள்ள, ஏதோ போட்டுதான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்களேன், அந்த இதுக்குள்ள ஏதோ மின்னுது பாருங்களேன். தங்கம், அது ஃபுல்லாவே தங்கம். எங்க இது கோல்டு பாக்ஸா? இதுவும் தங்கம் தானே? அப்ப எவ்வளோ பெரிய தங்கம். இது வந்து கோல்டு தான் எல்லாமே. எல்லாமே இதுல இருக்குது எல்லாமே கோல்டு தான். கோல்டுல ஏதோ இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க போல, ஹார்ன் ஏதோ செஞ்சிருப்பாங்க போல. இது ஆமையோட உள்பக்கம், ஓடோட உள்பக்கம். இது வந்து ஒரு முழு ஆமையோட ஓடு. இதை பார்க்கும்போது எனக்கு சதுர்முகி படத்துல இவர் வடிவேல் சார் சொல்றது தான் ஞாபகம் வருது. ஏதோ எத்தனை வருஷத்துல எத்தனை அடி பாம்பு இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஓடு. இத்தனை வருஷமா அது அப்படியே இருந்திருக்கு பாருங்களேன். பக்கம் ஃபுல்லாவே இங்க உள்ள இருந்து எடுத்தாங்கல்ல, அந்த ஷேப்ல ஆர்னமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க. செயின், டாலர், பெண்டன்ட், என்னென்னமோ இருக்கு. சுத்துது பாருங்க. ஓ, எனக்கு சுத்த வரல. சுத்துது, உள்ளுக்குள்ள சுத்துற மாதிரி வச்சிருக்கேன். வா,还有这种，哎，我给你看一下哈，还有哪一个是4000块钱现金？带头的。哇，可以画字，哎，看看字，对，100个福字，这是康熙写的福哈，在北京的敦煌府都有。சரி, இங்கேயும் நிறைய ஐட்டங்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாலின், காஸ்ட்லியான ஐட்டம் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த செட்டப் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. உள்ள நிறைய தேரும் போல. ஓ, இது எல்லாமே அந்த ஜெய்ட்ல பண்ண. ஜெய்ட் தான் இங்க சைனாவை பொறுத்தவரை நல்ல காஸ்ட்லி இல்ல. எல்லாமே இதுல உள்ள ஃபுல்லாவே ஜெய்ட்ல பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஜெய்ட் அண்ட் கோல்ட்ல பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா, அங்க ஒரு 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 தட்டு மாதிரி ஒன்று எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்டாச்சு கூட வந்து வெளியில பார்த்தோம்ல, அதுதாங்க இப்போ உள்ள வச்சிருக்காங்க. அந்த இடமே வெள்ளை அடிக்குது போல, போட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை அடிக்குதோ. கோல்டு இங்க பார்த்தோம்ல நம்ம, ஒரு மாஸ்க், கோல்டு மாஸ்க் ஒன்று, அதை இங்க வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்ததுதான் அந்த டிஸ்க் மாதிரி ஒன்று எடுத்தது வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு மாதிரி வெள்ளை அடிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, எடுக்க முடியல. அதுதான் சென்டர்ல அங்க எடுத்த என்னென்ன ஐட்டம், அந்த மாஸ்க்கு, அந்த மாஸ்கோட வரலாறு, இது எல்லாத்தையும் வந்து இங்க ஒரு பேனர் மாதிரி வச்சு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்க மாஸ்க் எல்லாம் என்ன தெரியுமா, எந்தெந்த டைம் செஞ்சுரியில எந்தெந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ண மாஸ்க், என்ன எவாக்குவேட் பண்ணுவா, எஸ்கவேஷன் பண்ண மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்காங்க. இது வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து எஸ்கவேஷன் பண்ணது. இதே மாதிரி நிறைய கண்ட்ரில எடுத்தாங்கல்ல, அதுல பாருங்க, இந்த இடத்துல வியட்நாம்ல இந்த மாதிரி ஒண்ணு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேபாள்ல இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒண்ணு உத்தரப்பிரதேசல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஈராக்கு, ஈஜிப்டு, சவுதி அரேபியா, கிரீக், இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரில இருந்து இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இங்கேயும் அந்த மாஸ்க் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அந்த மாஸ்க் கனெக்ஷன் பண்ணதெல்லாம் நல்லா இருக்குல்ல. எங்க ஊர்ல இதை எடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபுல்லாவே வந்து மேக் மாதிரி போட்டு வச்சிருக்கதும் வந்து நல்லா இருக்கு. அந்த நாலேஜ் இங்க வந்து பாக்குறவங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா புரியுற, என்னை பொறுத்தவரையும் பாக்குறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. இங்கிலீஷ்லயும் வச்சிருக்காங்க, ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம்.
இது எல்லாமே எங்கெங்க இருந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க் இங்க எடுத்திருக்காங்கன்னா இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது ஒண்ணுதான் மியூசியம்னு இல்லை, இதே மாதிரி இங்க நாங்க இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு மியூசியமும் இருக்கு, அதுலயும் எக்க புக்கா எடுத்திருக்கிறாங்க. இங்க என்னன்னா எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த இடத்துல மியூசியம்ல கொண்டு போய் வச்சிடறாங்க. எக்கச்சக்கமா இருக்கு. அந்த மியூசியம்க்கு நம்ம ஒரு வாட்டி போவோம், அதுலயும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து கீழடி இப்ப பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் நினைக்கிறேன். இது வந்து ரிலேட் ஆகும். கீழடி இப்ப ரீசெண்டா எடுத்தாங்க தெரியுமா, அதே மாதிரிதான் இதுவும் 2001ல எடுத்ததுதான். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எக்கச்சக்கமா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய இங்க ஆர்கியாலஜி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சைனாவை பொறுத்தவரை என்னன்னா, நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் அந்த மாதிரி ஸ்பெஷலான இடத்துக்குலாம் போறோமோ அங்க அந்த பில்டிங்கோ இல்லை இப்போ இங்க வந்து இது மாதிரி மாஸ்க்லாம் எடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி ஷேப்ல வந்து ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க அங்க. இப்போ இந்த மாஸ்க் இங்க இருக்கா அந்த ஷேப்ல, அப்புறம் இந்த ஃப்ளவர் ஒன்று அந்த ஷேப்ல ஐஸ்கிரீம் இருக்கு. அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் உருவம் மாதிரி ஒன்று பார்த்தோம் தெரியுமா, அந்த ஷேப்ல ஐஸ்கிரீம் இருக்கு. நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் போறோமோ ஒன்று அந்த பில்டிங்கா இருந்ததுன்னா பில்டிங்கோட ஷேப்ல ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க. இப்போ இங்க வந்து எடுத்த பொருட்களோட ஷேப்ல ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. பேண்டா மாதிரி, நம்ம பேண்டா போனோம்னா பேண்டா மாதிரி ஐஸ்கிரீம் வந்து இருக்கும். இதை வந்து மக்கள் வந்து வாங்கவும் செய்வாங்க. இப்போ என் பையனுக்கு வந்து அந்த மனுஷன் மாதிரி இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கி தெய்வம்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, அது வாங்கி அந்த ஐஸ்கிரீம் வாங்கி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணணுமா. இப்போதான் ஃப்ளூ முடிச்சு அந்தாண்டான்னு எந்திரிச்சு வர்றோம். நான் ஒரு ஆள் சாப்பிட்டாதானே சளி பிடிக்கும், 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு ஐடியா வேற கொடுக்குறாரு. சரி சாப்பிட்றோமோ என்னமோ, சாப்பிட்டுருவோம். ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல தான் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஒரு வாட்டி ஒன்று ட்ரை பண்ணோமா, இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் உட்காருவோம். நாங்கன்னு இல்லை, யார் வந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. என்ன ஒன்று வின்டர்னு இப்போ யாரும் ஐஸ்கிரீம் வாங்கலை, நாங்கள் தான் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். உட்காருவோம் வாங்க. அப்போ ஐயோ எப்படிதான் இப்படிதாப்பா இருக்கு. தெய்வம் 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 இப்படிதான் இருக்கு. சத்ருவும் பண்ணிருக்காங்கல்ல, செம கியூட்டா இருக்கு. செம கியூட்டா இருக்கு. அந்த மாஸ்க்குமே இருக்கு அதுல. பிரேயர் பண்றியா? அப்ப சாப்பிடக்கூடாது நீ. ஆமா நான் சாப்பிடணும். நம்பர் ஹால் இது. அதுலயும் இதே மாதிரி எடுத்த அந்த குட்டி குட்டி ஜாரு, டம்ளர் இதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இப்படிதாங்க இது வந்து மாடல். பேம்போட ஹவுஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான வந்து மாடல். இந்த ஹவுஸும் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அதோட பீசஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ இங்க எடுக்கும் போது அதுக்கான மாடல் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ஒன்று வந்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கமும் எப்பயும் போல சட்டி, குண்டான், இதெல்லாம் என்ன வெசல்னே தெரியல. ஜக்கு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆளே நிக்கிற மாதிரி இருக்குல்ல. எப்பயும் பின்னாடி பக்கம் கை நீட்டிக்கிட்டு இப்படி நின்றா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. ஓ ஏங்க, இது வந்து என்ன போட்டு ஷேப்ல உள்ள இது, ஐயோ பெட்டி பெட்டி சமாதி பெட்டி, சமாதானம் சொல்றேன், சமாதி பெட்டி போட் ஷேப்ல உள்ளதுதான். இப்படிதான் இருக்கு. ஓ இப்படி இருந்ததுல புதைச்சு வச்சதுதான் நம்ம அங்க பார்த்தது போல. இது வந்து மாடல் தான். அப்ப இவங்களாதான் செஞ்சு வச்சிருக்காங்க போல. இது இந்த மாதிரி இந்த லைட் செட்டப்ல ஃபுல்லாவே இந்த உருவங்கள், இங்க எடுத்த பொருட்கள், ஆளு எல்லாம் போற மாதிரியே வந்து வச்சிருக்காங்க. இந்த ஷேடோலயே வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கே. இது சேரட் வண்டிங்க, அந்த தேர் மாதிரி சொல்லுவோம்ல, தேர் தானே இந்த சேரட் வண்டி. இந்த மன்னர்கள்லாம் வருவாங்க தெரியுமா, அந்த வண்டி முன்னாடி உள்ளது. அதுக்குள்ள வந்து ஆளு வந்து மனுஷன் அப்படியே இறந்து, அப்படியே அதாவது அந்த போற டைமிங்ல அப்படி இறந்து அப்படி கடந்தது போல. உள்ளுக்குள்ள அந்த மனுஷனோட எலும்பு கூட அப்படியே இருக்கு. அப்படியே வந்து உள்ளுக்குள்ள வந்து எடுத்திருக்கிறாங்கங்க. இதை அப்படியே எடுத்து அதை இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இவங்க பூசி வச்சிருக்குது. உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஐட்டங்கள் வந்து நொறுங்கி போயிடும் அப்படின்றதுக்காக இங்க பாருங்க, இப்படிதாங்க எடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் உள்ள இருந்து எடுத்திருக்கிறாங்க. எட் பண்ணி ஓரளவுக்கு வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க, பேக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள இதெல்லாம் மனுஷ உருவம் மாதிரியே தெரியலையே. இதெல்லாம் என்னமோ ஒரு மண்டை மாதிரி இருக்குல்ல, என்ன மண்டைனே தெரியலையே. குதிரையோட தாங்க. ஆமா குதிரையோடது. ஷாங் டைனாசிட்டி அந்த டைமிங்ல உள்ளது போல.
அப்படியே இறந்து அப்படியே இருந்து அப்படி உள்ள புதஞ்சிருக்கு பாருங்களேன். சார் எனக்கு இதை பார்க்கும்போது இதுதான் ஞாபகம் வருது. இந்த சிட்டிசன் படத்துல ஒரு ஊரே உள்ள போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நோண்டி எடுத்து அப்படியே பணமா எடுத்து உள்ள வரும்ல, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே புதஞ்சிருக்கு. அதை நோண்டி எடுக்கும் போது அப்படியே அந்த குதிரை அப்படியே செத்துருக்கு, ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள இருக்காப்புல, அந்த வண்டி அப்படியே இருக்கு. சார் ஏங்க இதெல்லாம் இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி தானே, இன்னும் எவாலுவேஷன் ஆக ஆக வருஷங்கள் போக போக இப்போ நம்மலாம் 2 பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த கேமரா இந்த ட்ரைபாடு இந்த இதெல்லாமே வந்து உள்ள கடந்து எடுப்பாங்களோ, அப்போ சொல்லுவாங்களோ அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லுவாங்களோ. அப்படித்தானே இருக்கு பார்க்கையில. இங்க பாருங்க ஒரு மரம், இந்த மரமும் இங்க இருந்து எடுத்த மரம் தானாங்க. அதை முழுசா எடுக்க முடியாம கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே தூக்கி அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. செம்ம பெருசா இருக்கு அப்படியே. இதுதான் இந்த இந்த மியூசியத்திலே கடைசியா வந்து பாக்குற இடம். இன்னைக்கு யாருமே இல்ல, சூப்பரா வந்து பாக்குற மாதிரி இருக்கு. போன வாட்டிலாம் வரும்போது இந்த மரத்தை சுத்தி அத்தனை பேர் கூட்டம் அப்படியே வச்சிருக்காங்க இந்த மரம். அடே அப்பா ஏங்க, ரேடியோ கார்பன் டேட்டா போடி பார்த்தோம்னா 3000 இருந்து 10,000 வருஷம் இருக்கும் அப்படின்றாங்கங்க இந்த மரம். ஏங்க பொழு பொழுன்னு அப்படி இந்த தொட்டுனோம்னா பொழு பொழுன்னு கொட்டும்ல, அப்படிலாம் இல்ல, நல்லாதான் கனமா தான் இருக்கு தொட்டா. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. யாராவது இருந்தாங்கன்னா பண்ணிருப்பாங்களா இருக்கும், ஆனா யாராவதுன்னா தொட விட்டுக்க மாட்டாங்க. நம்ம தொடுறத பார்த்து பக்கத்துல இருக்கவங்களும் தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்க்கணும்ல, அப்பதானே தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்ல கனமா இருக்குப்பா, நல்ல பெரிய இதா இருக்கும். அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அவ்வளவுதாங்க, இந்த மரத்தை பார்த்ததோட வந்து இந்த மியூசியம் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம ஊர்ல இப்ப கீழடி எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி 2001 ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போய் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காங்க. இதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ள மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. இன்னமும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பாருங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அப்படி சுத்தி காட்டுறதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஊர்லயும் கீழடிக்கு வந்து மியூசியம்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் வந்து இங்கே போகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து இது ஒரு மியூசியம் இல்லைங்க, இப்போ நாங்கள் இருக்க சிட்டிலேயே வந்து 2-3 மியூசியம்லாம் இருக்கு. ஒரு சிட்டிக்கும் ஒரு மியூசியம் வந்து வச்சிருக்கிறாங்க. பயங்கரமா வந்து அந்த கல்ச்சரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய சொல்லணும் நம்மளோட கல்ச்சர்லாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை சொல்லவும் செய்யறாங்க. நிறைய மியூசியம் இந்த மாதிரிலாம் வச்சு ஆட்களும் வந்து வந்துட்டே தாங்க இருக்காங்க பாக்குறதுக்கு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஏன் இந்த அளவுக்கு மியூசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஒரு வீடியோல கூட நான் ஒரு தம்பி கூட சொல்லி பார்த்தேன். நான் லண்டன்ல இருக்காப்ல, லண்டன்ல வந்து நிறைய நம்மளோட ஸ்டாச்சு அப்புறம் வந்து ஓலைச்சுவடி இதெல்லாம் வந்து இருக்குது. பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, இங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பத்திரமா இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல நம்ம ஊர்ல இருந்தா வித்து தின்றுப்பாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலன்னு கூட அந்த தம்பி சொல்லியிருப்பாப்புல. தெரியல, நம்ம ஊர்ல இன்னமும் அதை நல்லா பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்துருக்கலாமோ அப்படி சொல்லி வந்து எனக்கும் தோணுது. இப்போ கீழடிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய நம்ம இந்த மாதிரிலாம் நம்மளோட கல்ச்சர் எல்லாத்தையும் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வைஸ் நம்ம வந்து அதை கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சைனாவை பற்றி வந்து நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.